ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸ்கூல் காலேஜில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. வீடியோவில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். பர்சனலாக செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்குது அப்படின்றவங்க மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள், சரியா? ஸ்கூலோட நேம் கொடுத்துருக்காங்க, மவுண்ட் லிட்டேரா சீனியர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தான் வந்துட்டு ஸ்கூல் வந்து இருக்குது. ஸோ அதுவுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னா ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிஜிடி டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க, பிஜிடியுமே கேட்டிருக்காங்க, ஓகேவா? கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேக்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. சேல்ரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் உங்களுடைய திறமையை பொறுத்து சேல்ரி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. பிஆர்டி அண்ட் டிஜிடி கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்குமே வந்துட்டு ஏகப்பட்ட ஜாப்ஸ் இருக்குது. சப்ஜெக்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா இவங்களுக்குமே வந்துட்டு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அனைத்து சப்ஜெக்ட்ஸ்க்குமே வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? சேல்ரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பாருங்கள், 2 வருட டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுவும் சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. 11th and 12th ஹேண்டில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்ஜெக்ட் நாலேஜ்மே இருக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில்மே இருக்கணும். பெனிஃபிட்ஸ் நான் ஃப்ரெண்ட்லேயே சொன்ன மாதிரி ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் இருக்குது, கேரியர் க்ரோத் இருக்குது. இன்டர்வியூ என்னைக்கு அப்படின்னா 9 மே மந்த்து 9ஆம் தேதி நடக்குது. ரெஸ்யூம் வந்துட்டு அனுப்ப சொல்லி மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக இருக்குது. ஸோ மெயில் மூலயமா தான் அவங்கள ரெஸ்யூம் சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. காலேஜில் தான் வாண்டட் இருக்குது. SSS காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜ் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, ஸோ என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படி எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள், சரியா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்காட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த காலேஜில் வந்துட்டு என்னென்ன போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு வேக்கண்ட் இருக்குன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு கேட்டிருக்காங்க, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு கேட்டிருக்காங்க, டேட்டா சயின்ஸ்க்கு கேட்டிருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு கேட்டிருக்காங்க, பிபிஏ பிகாம்க்கு கேட்டிருக்காங்க, பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, தமிழ், லைப்ரரியன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போஸ்டிங்க்குமே வேக்கண்ட் இருக்குது. என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும்? பிஜி, போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், எம்ஃபில், நெட்டு செட்டு பிஹெச்டி இருந்துச்சுன்னா முன்னுரிமை வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. நல்ல டீச்சிங் ஸ்கில் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. சேல்ரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய டேலண்ட்க்கு ஏற்ற மாதிரி சேல்ரி வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் நான் டீச்சிங்கில் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஜாப் கேட்டிருக்காங்க. ஆஃபீஸ் அட்மின், அக்கௌண்டன்ட், கிளர்க்கு, இந்த 3 போஸ்டிங் வந்துட்டு வேக்கண்ட் இருக்குது. எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் கூட ஓகே தான். ஸோ இந்த காலேஜோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்கிற 3மே தனித்தனி காலேஜ், ஓகேவா? ஸோ அது நீங்கள் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்கூல், ஒரு காலேஜ். ஸ்கூல் டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காசிலிங்கம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எங்கே இருக்குது, டிஸ்ட்ரிக்ட்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த டீட்டெயில்ஸையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். உங்களுக்காக தான் இவ்வளோ மெனக்கட்டு தேடி தேடி ஸ்கூல் காலேஜ் ஜாப்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல போஸ்ட் பண்ணியிருக்கேன், சரியா? இது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கிரேடான ஸ்கூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீச்சிங்கில் வந்துட்டு நிறைய போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பாருங்கள். ஸ்போக்கன் இங்கிலீஷ் டீச்சர் கேட்டிருக்காங்க. நல்ல ஃப்ளூவன்சி இங்கிலீஷ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ்க்கு டீச்சர் கேட்டிருக்காங்க. ஹையர் செகண்டரிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சயின்ஸ் டீச்சர் கேட்டிருக்காங்க. பிடி ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க. ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சருமே வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் வந்து வாலிபால் அண்டு பேஸ்கெட் பால் தெரிஞ்சவங்க கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நான் டீச்சிங் பார்த்திங்கன்னா இன்சார்ஜ் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்டிங் வந்து வேக்கண்ட் இருக்குது. மேலாண்மை நிலையில் வந்துட்டு உங்களுக்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீச்சிங்காக நான் டீச்சிங்கான்றதை கிளியராக நோட் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ என்னென்ன போஸ்டிங் பாருங்கள். பிரின்ஸிபலுமே கேட்டிருக்காங்க, கோஆர்டினேட்டர் கேட்டிருக்காங்க. டீச்சிங்கோட கோஆர்டினேட்டர் வந்து நீங்கள் கிளாஸும் எடுக்கிற மாதிரி இருக்கணும்,
கோஆர்டினேஷனும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் வந்துட்டு அவங்க டீட்டெயில் நோட்டாக கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட்ஸில் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். நீங்கள் என்ன சப்ஜெக்ட்ஸோ அதில் வந்து நீங்கள் எஃபிஷியன்சியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அனுபவம் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஒரு சில ஸ்கூலில் வந்து ஃப்ரெஷர்ஸ் கூட கேட்பாங்க. ஸோ இவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தான் கேட்டிருக்காங்க. நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், டீச்சிங் ஸ்கில்மே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஃபோன் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுத்துருக்கேன். அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெஸ்யூம் வந்து வாட்ஸ்அப்பில் கூட உங்களுடைய ரெஸ்யூமை டாக்குமெண்ட் மோடில் சென்ட் பண்ணலாம். சரியா? இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேடுற உங்களோட டீச்சிங் ஃப்ரெண்ட்ஸோட, காலேஜில் ஜாப் தேடுறவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீச்சிங்னு ஒரு செப்ரேட் கேட்டகரி அப்படி இருக்கிற மாதிரி நீங்கள் எந்த கேட்டகரி ஜாப்ஸ் வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதிகமாக அந்த கேட்டகரி ஜாப்ஸ் வந்து சர்ச்சில் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ அதுவாக கூட இருக்கலாம். தேங்க்யூ.